உலக அரசியலில் நாடுகளுக்கு இடையிலான நட்பு பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்படுவோம். ஆனால் ஒரு நாட்டின் பிரதமருக்காக மற்றொரு நாட்டின் பிரதமர் நேரடியாக வீடியோ வெளியிட்டு வாழ்த்து தெரிவிப்பது மிகவும் அரிதான நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. தற்போது அப்படிப்பட்ட ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வைரலாகி வருகிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறித்து வெளியிட்டிருக்கும் வீடியோதான் தற்போது உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. தனது நண்பர் மோடிக்கு சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் பேசியிருப்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அந்த வீடியோவில் இந்தியாவின் மிக நீண்ட காலம் பதவி வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்ற பெருமையை பெற்ற எனது நண்பர் மோடிக்கு வாழ்த்துக்கள் என்று நேதன்யாகு குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு உலக தலைவரை எனது நண்பர் என்று அழைத்து பாராட்டியது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அதோடு இந்தியா மற்றும் இஸ்ரேல் இடையிலான உறவை மோடி மிகவும் வலுப்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளில் இரு நாடுகளும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வேளாண்மை, நீர் மேலாண்மை உள்ளிட்ட பல துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருவதை அவர் நினைவு கூறியிருக்கிறார். மோடியின் தலைமையில் இந்தியா உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக மாறியிருப்பதாகவும் நேதன்யாகு பாராட்டியிருக்கிறார். 140 கோடிக்கும் அதிகமான மக்களை கொண்ட நாட்டை திறம்பட வழிநடத்தி வருவதாக கூறியிருப்பது உலக அரங்கில் இந்தியாவின் உயர்ந்த இடத்தை மீண்டும் எடுத்துக்காட்டுவதாக பார்க்கப்படுகிறது. மேலும் 25 கோடி இந்தியர்கள் வறுமையிலிருந்து மீள பல்வேறு நடவடிக்கைகளை மோடி அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வளர்ச்சி மற்றும் மக்கள் நலன் ஆகிய இரண்டையும் இணைத்து இந்தியா முன்னேறி வருவதாக அவர் தனது உரையில் பாராட்டியிருக்கிறார். இதற்கும் மேலாக நமது தனிப்பட்ட நட்பும் இந்தியா இஸ்ரேல் உறவும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது என்று நேதன்யாகு கூறியிருப்பது அதிக கவனம் பெற்றிருக்கிறது. உலக அரசியலில் தலைவர்களுக்கு இடையிலான நம்பிக்கையும் நட்பும் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துவதாக பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இறுதியாக, விரைவில் உங்களை மீண்டும் சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். வரும் ஆண்டுகளிலும் உங்களுடன் தொடர்ந்து பணியாற்ற விரும்புகிறேன். உங்களுக்கும் உங்கள் தலைமையின் கீழ் செயல்படும் இந்தியாவிற்கும் எனது நல்வாழ்த்துக்கள் என்று நேதன்யாகு கூறியிருக்கிறார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை பெற்று வைரலாகி வரும் நிலையில் இதாண்டா நட்பு என்று பலர் பகிர்ந்து வருகின்றனர்.